மலையாள் நடுவுள் நீ இருத்தி பஞ்சாராத்தி தீபம் காட்டப்படுகின்றது. மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முதலாவது உயர் திருவிழாவிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் ஸ்ரீ நாகபூசணி அம்பிகை தரிசிக்க என அலைக்கடலை தாண்டி அம்பிகையின் அருக்கடலை பெற ஆலய வீதி பூராகவும் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் வரலாற்று இருக்கின்றது. அம்பாள் ஒளிமயமாக காட்சி அளிக்கின்றார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த 64 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் 18 முதன்மை சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இலங்கையின் வடக்கில் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் மகோற்சவத்தின் தேர் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. அந்த காட்சிகளை இந்த காணொளியில் காணலாம். இந்த ஆலயத்தினுடைய ஸ்ரீ புவனேஸ்வரி பீடத்தை நிறுவியவன் இந்திரனே. இங்கு புத்தபெருமான், அர்ஜுனன், சோழ அரசன், மாநாயகன் என்ற வர்த்தகன் போன்றோர் வந்து அம்பாளை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தமிழர்களுக்கு முன்பு நாகர்கள் வழிபாடியற்றினர். நாக வழிபாட்டினுடைய தொன்மை கருவூலமாக திகழ்வது நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம். உலகில் நாகசாந்திக்கு சிறப்பான இடமாக திகழ்வது நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம். இத்தகைய சிறப்பு பெற்ற அன்னை நாகபூசணி ஆண்டுக்கொருமுறை தேரிலே வலம் வருகின்ற காட்சியை காண்கின்ற அடியார்கள் வானவரும் எய்த அறிய தவம் பெற்றவர்கள் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து காணொளியோடு இணைந்திருக்கலாம். அழகிய அந்த அணி செய்ய அம்பாளுடைய அந்த அழகிய வடிவத்தை கண்களிக்கும் குரல் அடிவணிந்து தொடர வைத்த இன்னொரு நைரமுறை நாயம்பாலே அம்மா தேரேற வருக, அம்மா தேரேற வருக. நாகபூசணியை தொடுவதற்காக ஆயிரம் ஆயிரம் அடியவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகான காட்சி அளிக்கிறது. சிவனுடைய திருநெல்வேலியால் சிறப்பிக்கப்பட்ட ஊழல் பராசக்திக்கு பஞ்சாராத்தி தீபம் காட்டப்படுகின்றது. அடியார்கள் சிரங்களிலே கைகூப்பி சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீனோன் வளர்கள் என்று அங்கே குறிப்பிடுவார். ஆறு சிரத்திலே கைகூப்பி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஓங்குவிக்கின்ற அந்த சக்தி போற்றி உன்னை போற்றி சய சய பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ அம்பாளுக்கு அரோகரா அரோகரா என்று ஆரோகணித்து அம்பாள் தேரிலே ஏறுகின்ற நன்னாளிலே ரதோற்சவ பெருவிழாவில் இருந்த இந்த வேளையிலே
33 குண்டங்களோடு கூடிய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முதலாவது உயர் திருவிழாவிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அம்பாள் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சங்கம் திருத்தேரிலே அமர்ந்து நீதிகளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உலகெங்கிலும் வாழுகின்ற அம்பிகையினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய திருப்பாத கமலங்களை போற்றி விடைபெறுகின்றேன். வாய்களிலும் மனங்களிலும் போற்றப்படுகின்ற துதிக்கப்படுகின்ற நைனி ஸ்ரீ நாகபூசணி அம்பிகை தரிசிக்க என அலைகடலை தாண்டி அம்பிகையின் அருக்கடலை பெற ஆலய வீதி பூராகவும் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் வரலாற்று தன்மையையும் புனித தன்மையையும் வெளிப்படுத்துகின்ற இந்த புனித பூமி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நைனாதீவிலே ஆலய வீதியிலே அங்கும் ஒரு பக்தி உணர்வுடன் அரோகரா என்ற கோஷத்துடன் ஆலய வீதியிலே எல்லா அடியார்களும் காட்சி கொடுக்கின்ற அற்புதமான இந்த வேலை அங்கே அம்பாளுடைய இந்த சன்னிதானத்தில் அம்பாளுடைய திருத்தேர் இப்பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு வீதியிலே புவனேஸ்வரி கலையரங்குக்கு முன்பாக இங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்திபூர்வமான காட்சியை நாங்கள் காணுகின்றோம். எங்கும் ஒளிமயமாக இருக்கின்றது. அம்பாள் ஒளிமயமாக காட்சி அளிக்கின்றார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணிவேரார் வீதியில் தேவரி குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து தேரோடுகின்ற வீதியில ஆறார் வந்தார்கள். அங்கே தேவர்களில் இருந்து யார் யார் வந்தார்கள் என்றால் அணியுடை ஆதிரைனால் நாராயணனோடு நாராயணம் காத்தல் தெய்வம் வருகின்றார். நான்முகல் பிரமதேவர் வருகின்றார். அங்கி அக்கினி வருகின்றார். இரவியும் இந்திரனோ இரவி சூரிய பகவான் வருகின்றார், இந்திரன் வருகின்றார். இப்படி அந்த தேர் திருவிழாவை காண்பதற்கு அங்கே தேவர் குலத்திலே இருந்து பல தேவர்கள் வருவார்கள் என்கின்ற அந்த ஐதீகம் இருக்கின்றது. அதனைத்தான் அங்கே எங்களுடைய சேந்தனார் குறிப்பிடுவார். ஆரார் வந்தார் அமரரே குலத்தில் அணியுடை ஆதிரை நாராயணனோடு நான்முகனங்கு இரவியும் இந்திரனும் திரார் வீதியில் தேவரி குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு பொருதுமே. அங்கே சொல்லுவார் மணிவாசகர், உடையாளும் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. உடையாளாகிய அம்பாள் சிவபெருமானுடைய இருதயத்திலே இருக்கின்றார். உடையாள் நடுவுள் நீ இருத்தி. அந்த அம்பிகையினுடைய இருதயத்திலே இறைவன் இருக்கின்றார். அடியார் அடியேன் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் என்னுடைய நெஞ்சிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அடியேன் நடுவுள் இருவி. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நாங்கள் நிலத்திலே நிறைந்து காணப்படுவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல அடியார்கள்
Thank you.